ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JAFS ஸ்கூல். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ. இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், டர்னரி ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. டர்னரி ஆப்ரேட்டருமே ஒன் ஆஃப் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான். அது இல்லாமல் வேறு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கலாம். பின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூவை நான் 20ன்னு வச்சுக்கிறேன். இனி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷன் எடுக்கிறேன். இஃப்ல இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏவோட பி கிரேட்டரானு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா, கிரேட்டர் அப்படின்ற ஆப்ரேட்டர். ஸோ ஏ கிரேட்டர் தேன் பின்னு கொடுக்குறேன். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ள போய் console.logல ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம பி இஸ் கிரேட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், பி இஸ் கிரேட்டர்னு வரும். ஏன்னா பிக்கு தான் ஹையர் வேல்யூ இருக்குது. கரெக்டாக. ஸோ கிரேட்டர் தான் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? இன்னும் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுக்குமே சேம் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போவும் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி எல்ஸ் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்திருக்கு. பி இஸ் கிரேட்டர் தான் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன, இந்த கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஏ வந்து பியை விட கிரேட்டரான்னு பார்க்குறோம். இங்கே ஏ வந்து பியோட கிரேட்டரா இல்லை, ஏவும் பியும் ஒன்று தான் அப்படின்றனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது ரெண்டும் சேமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ட்ரூ கண்டிஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கிரேட்டர் தேன் இல்லைனா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டோம்னா கிரேட்டராக இருந்தாலும் உள்ளே போயிடும், ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும் உள்ளே போயிடும். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ஏஜ் கிரேட்டர் வரும். ஸோ இதுதான் கிரேட்டர் தேனுக்கும் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இனி நம்ம இது ஸ்மாலருக்கு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏ இஸ் ஸ்மாலர்னு வச்சுக்கிறேன், பி இஸ் ஸ்மாலர்னு வச்சுக்கிறேன். இங்கே கிரேட்டர் தேனுக்கு பதிலாக நம்ம லெஸ் தேன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ வந்து பியை விட ஸ்மாலரானு நம்ம செக் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தோம்னா ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தான் இருக்குது. இந்த கண்டிஷன் ஆப்வியஸ்லி ஃபெயில் ஆயிரும். ரெண்டும் ஸ்மாலர் கிடையாது, ரெண்டு ஈக்குவல் அப்படின்றப்ப எல்ஸ் கண்டிஷனில் வந்துட்டு பி ஸ்மாலர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இதே உங்களுக்கு லெஸர் தான் ஒரு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா, ஏ வந்து பியை விட லெஸர் தானாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு வந்துடும். ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு வந்துடும். ஸோ பியோட வேல்யூவோட ஏ 20யோ 20க்கு கீழேயோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் வரும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், ஏ இஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ மீனிங் என்னன்னா, இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்மாலர் அப்படின்ற வேர்டை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஸ்மாலர்னு கொடுத்தேன். ஆக்சுவலாக ரெண்டு ஈக்குவல் தான். பட் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இதுக்குள்ளே போகுன்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது புரிஞ்சிருச்சு. இனி நமக்கு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, ஏயும் பியும் ஈக்குவலானு மட்டும் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கிரேட்டராக இருந்தாலும் ஃபெயில் ஆயிரும், லெஸர் தானாக இருந்தாலும் ஃபெயில் ஆயிரும். ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூ ஆன்சர் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ள ஈக்குவல்னு கொடுக்குறேன், இதுக்குள்ள நாட் ஈக்குவல்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், ஏயும் பியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் ட்ரூன்னு வரும். அதனால் உங்களுக்கு ஈக்குவல்னு வந்துருச்சு. சப்போஸ் நான் இதுக்கு வேல்யூவை நான் ஏதாவது மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஏயும் பியும் ஈக்குவல் இல்லை கரெக்டாக. அதனால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி எல்ஸில் போயிட்டு நாட் ஈக்குவல் உங்களுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். இது வந்து ஈக்குவல் டு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், கிரேட்டர் தான் பார்த்துட்டோம், கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு பார்த்துட்டோம், லெஸ் தேன் பார்த்துட்டோம், லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு பார்த்துட்டோம், டபுள் ஈக்குவல் டு பார்த்துட்டோம். ஓகே, இனி நாட் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட் ஈக்குவல் டுனா நமக்கு தெரிஞ்ச மாதிரியே தான், ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு அது ஈக்குவல் டு, ஏயும் பியும் ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும், நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, நாட் ஈக்குவல் டு எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த நாட்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ ஏயும் பியும் ஈக்குவலாக இல்லைனா தான் இதுக்குள்ளே போகும். கரெக்டாக. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஏயும் பியும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இங்கன்னா நம்ம கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்குறேன். இதே இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும் இல்லையா, இங்கே நம்ம ஈக்குவல்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 20யும் 30யும் நாட் ஈக்குவல். அதனால் இந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால் உள்ளே போயிட்டு நாட் ஈக்குவல் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதே ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அதோட எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும் இல்லையா, எல்ஸில் நம்ம ஈக்குவலானு செக் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு ஈக்குவல் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாட் ஈக்குவல் டுவும் பார்த்தாச்சு. இது இல்லாமல் இன்னொரு விதமான ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏயும் பியும் ட்ரிபிள் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். இதுதானே நம்ம ஜென்ரலாக ஈக்குவல் டுக்கு செக் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக 3 ஈக்குவல் டுஸ் கொடுக்குறேன். இன்னும் என்ன பண்ணுறேன்னா, ஏ ஈக்குவல் டு பியாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே நான் நாட் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், உங்களுக்கு ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம 2 ஈக்குவல் டு கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வருது, 3 ஈக்குவல் டு கொடுத்தாலும் ஆன்சர் சேமாக தான் வருது அப்படின்றப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற டவுட் இருக்கும். ட்ரிபிள் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 வேரியபிள் அண்ட் அதோட டைப்பையும் சேர்த்து கம்பேர் பண்ணும். டபுள் ஈக்குவல் டு 2 வேரியபிளை மட்டும்தான் கம்பேர் பண்ணும். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏயோட வேல்யூவை நான் நம்பராக வைக்காமல் ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். ஆனால் 30ஆகவே வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதோட டேட்டா டைப் ஒரு ஸ்ட்ரிங்கு, இதோட டேட்டா டைப் ஒரு நம்பர். ஸோ லாஜிக்கலி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கும் நம்பரும் ஈக்குவல் கிடையாது. கரெக்டாக, ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் நம்ம ஈக்குவலாக பார்க்க முடியாது. பட் ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம டபுள் ஈக்குவல் டு கொடுக்கும்போது அது ஸ்ட்ரிங்காக நம்பராக அது எதுவுமே பார்க்காது.
டேரெக்டாக அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈக்குவல்னு வந்துடும், இல்லைனா நாட் ஈக்குவல் டுன்னு வந்துடும். சப்போஸ் நமக்கு இது ரெண்டுமே நம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கம்பேரிசன் ஒர்க் ஆகணும். அதாவது ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்கணும் அண்ட் ரெண்டோட டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு அவுட்புட் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம், வேறு டேட்டா டைப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ டேட்டா டைப்போட மேட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இனி ட்ரிபிள் ஈக்குவல் டுலேயே நாட் டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். இங்கே மறுபடி ஏயும் பியும் நாட் ஈக்குவலாக இருந்தால் உள்ள நமக்கு நாட் ஈக்குவல்னு ரிசல்ட் வரணும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே நமக்கு அதோட ஆப்போசிட் ரிசல்ட் வரணும், ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னாச்சு, ஏயும் பிக்கும் ஈக்குவலாக இருந்தாலும் அதோட டேட்டா டைப் மேட்ச் ஆகாதனால இப்போ நாட் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு. கரெக்டாக இப்போ நான் இந்த நாட் ஈக்குவல் டுவை ஒரு சிங்கிள் ஈக்குவல் டுவாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு இந்த டேட்டா டைப்பை செக் பண்ணாது, வேல்யூவை மட்டும் தான் செக் பண்ணும். வேல்யூவை செக் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்ன்றனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ நாட் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணியிருக்கோம், ஏ ஈக்குவல் டு பி தான் கரெக்டாக அப்படின்றனால இது ஃபெயில் ஆகி இந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ டேட்டா டைப்போட சேர்த்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இருக்குது, அதுக்கு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இஃப் கண்டிஷன்ஸ்க்கு பதிலாக எப்படி டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்லிட்டு இங்கேயும் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, சேமாக இருந்தால் நான் ஈக்குவல் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நாட் ஈக்குவல் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் console.logல இந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறேன். சரி, இங்கே ஆண்ட்னு கொடுத்துட்டேன், ஆன்சர் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபைனல் ரிசல்ட்டை தான் இந்த ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபைனல் ரிசல்ட் என்ன, ஒன்று ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா நாட் ஈக்குவலாக இருக்கும். அந்த ஆன்சரை தான் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் நீங்கள் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் மற்ற ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமாக இஃப் கண்டிஷன்ஸை நீங்கள் சிங்கிள் லைனில் எழுதிக்க முடியுன்றது தான் விஷயம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் ஈக்குவல் டு எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ